கரடியை வச்சு தாயத்து கட்டுறது, கரடியை வச்சு பலன் சொல்றது, கிளியை வச்சு பலன் சொல்றது. நீ 3வது பிள்ளையா பிறந்திருக்கிற அப்படின்னா, இல்ல நான் 2 பிள்ளைன்ற உனக்கு முன்னால ஒண்ணு அபாசனா இருக்கும், உங்க அம்மாட்ட கேட்டு சொல்லணும் ஆசைக்கு சொல்றாங்க. அப்ப வந்து உங்க பாட்டியோ எதுக்கு காலில் விழுகுறோம், காலில் விழுந்தா அவங்க என்ன அவங்க சொல்றதா நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. ஆயுள் ரேகை வாழ்க்கை ரேகை, லைஃப் லைன் சொல்றாங்க. இந்த ரேகை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இல்லாம போச்சுன்னா அங்க ஏதோ பிரச்சனை. இந்த மாதிரி 2-3 கோடு இருந்தா 2-3 ஆமாவா சார்? அப்படிலாம் இல்ல, அது சும்மா ஜோசிக்காரங்களும் நம்புறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இருதய ரேகை, ஆயுள் ரேகை, இந்த 3 ரேகைகள் எல்லாருக்கும் இருக்கும். இருந்தே தீரணும். இதுல எங்கேயாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது சம்பந்தமான குறைகள் இருக்கும். இந்த இது வந்து மோதிரம் போடுறோம் இல்லைங்களா, மோதிர விரல்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த விரல் கீழே இது வந்து சூரிய விரல். இதுல எங்கேயாச்சும் மச்சம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அப்பாவுடைய உடல் நடந்துட்டு இந்த வட்டத்துக்குள்ள மச்சம் வந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதோ பெரிய ஆபரேஷன் இருக்கும்போது இந்த விரல்ல வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு இந்த விரல்ல மச்சம் வரும். சங்கு, மேரு, தானியம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா யோகம்னு சொல்றாங்க. அப்படிலாம் எந்த யோகமும் கிடையாது. இந்த கோட்டுக்கு உள்ள ஒரு கோடு வரும், அது செவ்வாய் ரேகை. அந்த கோடு இருந்துச்சுன்னா கடன் சார்ந்த விஷயங்களை மாட்டிக்குவாங்க. இங்க இருந்து ஒரு கோடு வரும், இது செவ்வாய் ரேகை தான். இப்போ விரல்கள் மச்சம் வரக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047445456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு வந்து நிறைய பேருடைய டவுட்டான ஒரு விஷயத்த நான் வந்து கேட்க போறேன் சார். என்னன்னா, பீச் பக்கம்லாம் போனோம் அப்படின்னா ஒரு வயசான அம்மா கையில ஒரு குச்சியோட வந்துட்டு நம்ம மூஞ்ச பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீ இந்த பிரச்சனையில இருக்க. ஆமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. மகாலட்சுமி ஆரம்பிப்பாங்க. அப்புறமா சார் இது பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் அவன் புருஷன் வேற மாதிரி வந்துடும், அவன் என் புருஷனே இல்லம்மா அப்படின்ற மாதிரி நிறைய சங்கடமான சூழல்லாம் நடக்கும். சோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் வெறும் ரேகையை பார்த்தோன்னே சொல்றாங்க, முகத்தை பார்த்தோன்னே சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணிக்க முடியுமா சார்? அது வந்துங்க பொதுவாக இது வந்து எதிர்கூறல் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கூறல் துறை மேல சமூகத்துக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, கரடியை வச்சு தாயத்து கட்டுறது, கரடியை வச்சு பலன் சொல்றது, கிளியை வச்சு பலன் சொல்றது. இந்த கப்புள்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கப்புளோட லவ்வர்ஸ் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க பாவம் தனிமையில் இருக்கிற போய் உட்காந்தோம்னா தனிமைகளுக்கு வர்றதுக்காக, திருப்பி தனிமையை ஏற்படுத்துறதுக்காக இந்த பொம்பளை எப்படியாச்சும் அனுப்பிச்சு விடணுன்றதுக்காக எதை கேட்டாலும் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அதுகள்கிட்ட உட்காந்துக்கிட்டு எல்லாத்துட்டையுமே ஆர்வப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றக்கூடிய பீச் அப்படிங்கிறது வந்து செலவு பண்றதுக்கான இடம். ஓகேங்களா, மக்கள் வந்து செலவு பண்றதுக்காக அங்க வராங்க. அதனால செலவு பண்ற இடத்துல இது மாதிரி ஆர்வங்கள் நிறைய இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா கிளி ஜோசியக்காரர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. இப்ப எதிர்கூறல் துறை வந்து லாஜிக்கான எதிர்கூறல் துறை இருக்கு. லாஜிக்கான எதிர்கூறல் துறைன்னா இப்ப நீங்க அந்த லேடிட்ட திருப்பியும் போக மாட்டீங்க இல்லைங்களா. இப்ப ஒரு உணவு கூட இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாம கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்கள்ட்ட நீங்க திருப்பி போக மாட்டோம். அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் போட்டு நீங்களும் அந்த ஆர்வத்துல எதையாச்சும் வாயில கிடைக்கிற திக்கணுன்றதுக்காக வாங்குவோம். அது மாதிரி இதுவும் தான். அப்ப அது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அது வழியாக பணம் சம்பாதிக்கிறது. அதுவும் இல்லாம அவங்க என்ன கேட்பாங்க, ஒரு 50 ரூபா 30 ரூபா 20 ரூபா தான் கேட்பாங்க. நீங்க கை கொடுத்ததுக்கு அப்புறம் 3000 கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் அவங்க 20 ரூபா கொடுசாமி நான் பார்த்து சொல்றேன்னு வாங்க. அவங்க பொதுவான தகவல்லாம் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமா ஒரு சிவன் கோயில் இருக்கு, உங்க வீட்டுக்கு மேற்கு பக்கமா அது இருக்குது, இந்த புள்ள வந்து மகாலட்சுமியோட வடிவமா பிறந்திருக்குது, நீ 3வது பிள்ளையா பிறந்திருக்கிற அப்படின்னா, இல்ல நான் 2 பிள்ளைன்ற உனக்கு முன்னால ஒண்ணு அபாசனா இருக்கும், உங்க அம்மாட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லு. ஓகேங்களா, இப்படியே கதை சொல்லி காமனான பலன்களை சொல்லி கடைசியில நம்மளுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க சொல்றதும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்காது, அவங்க சொல்றது மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்காது. ஆனா நான் சொன்னது ஏற்கனவே 2-3 வீடியோக்கு முன்னால சொன்னது போல செல்வந்தனாக இருப்பீங்க. கை வந்து கை வந்து கொடுத்து செவந்த கை. உன் கையில காசு நிக்கவே நிக்காது. கையில காசு வந்தா எவனுக்கு காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கக்கூடிய கைன்றோடனே இவனுக்கு என்ன ஆமான்னு தான் ஆமா. அது மாதிரி இது வந்து 30 ரூபாய்க்கு அவங்க காமனான பலன்களை சொல்லுவாங்க. அவங்க கை ரேகைய பாக்குறது கிடையாது. அவங்கள்ட்ட கை இல்லாம வெறுமனே அவங்க கர்ச்சீப் எடுத்து கொடுத்தா கூட பார்த்து அதே சொல்லுவாங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சொல்றது பலம். இவங்க வரவங்களுக்குமே வந்து அவங்க அப்படி சொல்றது ஆசையா கேட்கறாங்க. அப்ப பிள்ளை இருக்குது, பிள்ளை கையப்பாருன்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது ஒரு ஆசைக்காக அது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு கான்பிடென்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிள்ளைய ஜாதகத்தை கொடுக்குறோம், பிள்ளை வந்து சூப்பரா வருவாரு, பெரிய போலீஸ் ஆபீசரா வருவாரு. அவனமா சின்ன பையனா இருப்பான், 5வது படிப்பான் 3வது படிப்பான், டவுசர் போட்டு வந்திருப்பான், போலீஸ் ஆகுது. அன்னைக்கு இருந்து அவன் சல்யூட்லாம் அடிப்பான் எல்லாத்தையும் பார்த்தாலும். அவனுக்கு ஒரு கான்பிடென்ட் ஏற்படுது. அந்த கான்பிடென்ட் ஏற்படுறது சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்கன்ற வரைக்கும் அவங்களுக்கு குறை சொல்ல தேவையில்லை. ஆசைக்கு சொல்றாங்க. அப்ப வந்து உங்க பாட்டியோ எதுக்கு காலில் விழுகுறோம், காலில் விழுந்தா அவங்க என்ன அவங்க சொல்றதா நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சரியாயிரும் நம்பிக்கை. ஒரு கோயில்ல யாருன்னே தெரியாது, வயசான ஒரு காலில் போய் விழுகுறோம், நல்லது. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது
ஒரு 30 ரூபாய் கிடைக்குதுன்னா சந்தோஷம் அப்படின்றதானே தவிர அது உண்மை இல்லை. ஓகே சார். அப்ப இப்ப இது வந்து உண்மை இல்ல அப்படிங்கறத தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து கைரேகையை பார்த்து ஜோதிடம் சொல்றது அப்படின்றது ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க சார். அந்த மாதிரி இப்ப வந்து கைரேகையை பார்த்து இந்த அமைப்புகள்ட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க இப்படிதான் லீட் பண்ணி போயிட்டு இருப்பீங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஈஸியா சொல்லிடலாங்க. அது வந்து என்னங்க, கைரேகை ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் என்பது ஜோதிஷ் அப்படின்றது வந்து வான் பொருள்களை பயன்படுத்தி காலங்களை கணிப்பது, அதுதான் ஜோதிஷ். அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்றது எல்லாமே கிரகங்களை வச்சு தான் சொல்றோம். அந்த கிரக ஓரை கணிதங்களை வச்சு சொல்றோம். இது ஜோதிஷ், கால கணிதங்கள் ஜோதிஷ். இந்த கைரேகைக்கு வரும்போது அதுல கிரகங்கள் தேவையில்லை, சரிங்களா? அப்ப கிரகங்கள் இல்லாதனால அது ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள வராது. ஆனா வந்து இது வந்து ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்றாங்க. ஹஸ்தம்னா ரேகைன்னு அர்த்தம். அப்ப ரேகை சாஸ்திரம்னு சொல்றாங்க. ஆனா ரேகை சாஸ்திரத்திலையும் பலன்களை தான் சொல்ல போறோம். இப்போ ஜோசியத்தை வச்சு என்ன சொல்ல போறோம்னா மனிதனுக்கான வாழ்க்கை பலன், ரேகையில என்ன சொல்ல போறோம்னா அதே தான் சொல்ல போறோம். அது அப்ப ரெண்டுமே ஹேண்டில் பண்ற ஆள் யாருன்னா ஒரே ஆள் தான். இந்த ஜோதிடர் தான் வந்து வாழ்க்கை சொல்ல போறாரு, ரெண்டு வேற வேற கோணத்துல சொல்ல போறான்றப்ப இந்த ரெண்டுக்கும் காமனான வேர்ட்ஸ் வச்சுக்கிறாரு, கோடு வச்சுக்கிறாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் உச்சமாயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி சூரியனுக்கு ஒரு காரகத்தை பிடிக்கிறோம், அதே மாதிரி அந்த காரகத்தினுடைய அந்த வார்த்தையை வச்சு கையிலையும் அதே வார்த்தையை பயன்படுத்துவார் ஜோசியர், சரிங்களா? அப்ப ஈஸி இல்லைங்களா? அப்ப சூரியன் உச்சமான ஒரு பலன் அப்படின்னு நம்ம ஒரு பலனை மெமரி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கையில சூரியன் உச்சமானா இந்த லைன் வரும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? அப்ப சூரியன் இந்த கையில உச்சமாயிருச்சு அப்படின்னா அந்த சூரியன் உச்சத்துக்கு என்ன பலன் சொன்னோமோ அதே பலன் இங்க சொல்லிடலாம். அப்ப காமன் வேர்ட்ஸா கொண்டு வரும்போது அப்ப சூரியன் உச்சமானால் என்ன நடக்குமோ அது மாதிரி நடக்கிறதுக்கு கையில எங்கேயாச்சும் ரேகை இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த ரேகைக்கு சூரிய ரேகைன்னு பேர் வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு ஜாதத்துல சனி வலுத்து இருந்தா ஒரு தொழில பெரிய ஆளா வருவாருங்கிறப்ப அப்ப கையில தொழிலை குறிக்கக்கூடிய ரேகை எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த ரேகை தான் தொழிலை குறிக்குது. இந்த ரேகை கூடி குறைஞ்சா தொழில அடி விழுகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப அந்த ரேகை சனி ரேகைன்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா தொடர்ந்து வந்து உங்க பதிவுகளை பாக்குற எல்லாருமே எங்க கிட்ட சொல்ற ஒரு விஷயம், சாருடைய பதிவுகள் நாங்க பார்க்கும்பொழுது வந்து நாங்களே ஒரு ஜோதிடர் ஆகலாம், அந்த அளவுக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் இருக்கு அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு இப்ப இந்த கைரேகையை சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? அப்ப சந்திரன் வலுவானா வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா ஐடில இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மீடியால இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சில இடங்கள்ல ரேகை உற்பத்தி ஆகிறவங்க மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போறாங்க, சில இடத்துல ரேகை இருந்தால் தான் அவங்க மெடிக்கலுக்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ரேகை ஏற்பட்டால் இவங்க சந்திரன் வலுவான பலன்களை செய்யறாங்க. அந்த ரேகை பேர் சந்திர ரேகை, அந்த இடம் பேர் சந்திரன் வச்சிடறாங்க. அப்ப கைகள்ல எந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க முக்கா ஜோசியர் ஆயிடலாம், முக்கா கைரேகை நிபுணர் ஆயிடலாம். அப்ப இந்த விரல் பேர் சுக்கர விரல்னு சொல்றாங்க. இந்த விரல் பேர் சுக்கர விரல், இந்த விரல் பேர் வந்து குரு விரல், இந்த விரல் பேர் வந்து சனி விரல், இந்த விரல் பேர் வந்து சூரிய விரல், இந்த விரல் பேரு புதன் விரல். அவ்வளவுதான். அப்ப இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு பேர் புதன் மேடு, இந்த விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு பேர் அதாவது மோதிர விரல், பௌத்திர விரல்னு சொல்றாங்க. இதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு, இதுக்கு கீழே இருக்கிறது சனி மேடு, இதுக்கு கீழே இருக்கிறது குரு மேடு, இதுக்கு கீழே இருக்கிற இந்த வட்டம் வந்து சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கிறது சந்திரமேடு. இந்த சந்திரமேடுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில இருக்கிறது செவ்வா, இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு செவ்வா. அப்ப இந்த நடு சென்டர் செவ்வா, இந்த செவ்வா மேல் செவ்வா, இது கீழ் செவ்வா. இவ்வளவுதான் மேட்டர். அப்ப செவ்வாய் இந்த இடத்துல ராகு, இந்த இடத்துல கேது. இப்ப செவ்வாய் வலுத்திருக்கு அப்படின்னா அதுல ஒரு கோடு வரும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப கையில 4 ரேகை எப்பயுமே இருக்கும், சரிங்களா? இந்த ரேகை பேர் ஆயில் ரேகை. ஆயில் ரேகை வாழ்க்கை ரேகை, லைஃப் லைன் சொல்றாங்க. இந்த ரேகை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இல்லாம போச்சுன்னா அங்க ஏதோ பிரச்சனை. அப்ப ஆயில் ரேகை வேமா செத்து போயிடுவான்னு சொல்றதெல்லாம் பொய். கை ரேகையில அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வாழ்க்கை ரேகை தான் ஆயில் ரேகைன்னு சொல்றாங்க. இந்த ரேகை அடி வாங்குச்சுன்னா ஃபேமிலி லைஃப் அடி வாங்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது. இப்ப ரேகை அடி வாங்குறது அப்படின்றது வந்து இந்த ரேகை இங்க இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் போகுது இல்லைங்களா? இது வந்து நிறைய பேருக்கு பாதியில போய் அப்படியே ஓடி நின்றோம், அதுக்கு மேல இறங்காது. சிலருக்கு பாத்தீங்கன்னா கோக்குமாக்கா, சரிங்களா, ஏதோ விவசாயம் பண்ண தெரியாத வாக்கிய வெட்ட மாதிரி கோக்குமாக்கா வெட்டி விட்டு இந்த ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இந்த ரேகை அப்படியே கிராஸ் எங்கேயோ போய் நிற்கும். அங்கிருந்து ஒரு ரேகை வந்து அடிக்கும். ஏதோ ஒரு கீரை கட்டு வாங்கின மாதிரி இருந்த இடம். ஓகேங்களா? அப்ப இந்த இடம் வந்து அழகா ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரேகை சரியா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆர்ச்ல எங்கேயாச்சும் பிரேக் ஆச்சுனாலோ கட் ஆச்சுனாலோ அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வந்து லைஃப் லைன். இதை பார்த்தாலே போதும். கையை வாங்கி இந்த லைனை ஒரு லைனை பார்த்தா போதும், அவரோட வாழ்க்கை மொத்த வாழ்க்கை. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே வந்து கைரேகை நிபுணரா மாறிடுவாங்க. இந்த ஒரு ரேகை தாங்க. இந்த ஒரு ரேகை எங்கேயாச்சும் கட் ஆயிருந்தாலும் ஆரம்பத்துல கட் ஆகலாம், பாதியில கட் ஆகலாம், பாதியிலே நின்றலாம். நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு 1 இன்ச் வளர்ந்து அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் பிளைனா எமரி சீட்டு போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தையின்மை, இந்த மாதிரி சந்ததி விருத்திகளை அடி வாங்குது. ஏன்னா சின்ன பிள்ளைல வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்க 2 கோடு இருக்குல்ல, இது வந்து படிப்புக்கான கோடு அப்படின்னு. அது வந்து சின்ன பிள்ளை படிப்புக்கான ரேகை, கொஞ்ச நாள் வரதுக்கும் காதல் ரேகை, கார ரேகைன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி 2-3 கோடு இருந்தா 2-3
ஆமாவா சார்? அப்படிலாம் இல்ல, அது சும்மா ஜோசிக்காரங்களும் நம்புறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. அது வேற இது வேற. சரிங்களா? ஆனா வந்து இந்த இடத்துல 2 ஆமா. குடும்பம், 2 இந்த கேர்ள் line ஃபிரெண்ட் தாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இந்த இல்ல லைன் சார்? ஒண்ணு பிடிச்சிட்டா போதுங்க. இதுதான் Okay. நம்மளுடைய ஃபேமிலி லைஃப். இதுல அடிவாதம் 2 திருமணம் கூட ஆகலாம். ஆ. ஓகேங்களா? அதாவது வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்குன்னா அந்த லைன் அழகாக இருக்கும். ம். சரியில்லை, இந்த 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 ரேகை கோக்குமாக்கா இருக்குன்னா குடும்ப வாழ்க்கை கோக்குமாக்கா இருக்க போதுன்னு அர்த்தம். ம். நிறைய டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த ரேகை சரியாவே இருக்காது, ம். கட்டாகி இருக்கும். இப்படி இந்த ரேகை மேல போகுங்க, ஆ. இந்த ரேகை வந்து கட்டாகும், இப்படி வந்து கட்டாகும். ஆ. அப்ப என்னன்னா ஒரு அழகா இருக்கக்கூடிய ரேகை இங்க இருந்து ஒரு ரேகை கிளம்பி இங்க இருந்து ஒரு ரேகை என்னென்னமோ மாதிரி ஆயிட்டு வேற ரேகை உள்ள ஓடும். ம். இந்த மாதிரி ரேகை. அப்ப வந்து இது வந்து ஆயில் ரேகைன்னு சொல்றாங்க, வாழ்க்கை லைன்னு சொல்லுச்சுங்க. இது ஒண்ணு இருக்கணும். அடுத்து இது பேர் ஹிருதய ரேகைன்னு சொல்றாங்க. ம். மனோதிடம், ஆட்டிடியூட். ஹிருதயம்னா உடனே வந்து இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து மனோதிடம். ம். நான் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை மனோதிடமா ஃபேஸ் பண்ண போறேன், ரொம்ப ஒரு boldness இருக்கு. போல்ட்னஸா ஃபேஸ் பண்ண போறேன், அழுதுருவானா, ம். பாத்துக்குவானா, இல்ல ரொம்ப வீக்கான ஆளா அப்படின்றதெல்லாம் இந்த ரேகை சொல்லும். ம். இதுக்கு இடையில இப்படி ஒரு ரேகை இறங்கும், அது பேர் புத்தி ரேகைன்னு சொல்றாங்க. என்னுடைய புத்திசாலித்தனம், சாதுரியம் எப்படி இருக்க போகுது, ம். இந்த 3 ரேகை எல்லாத்துக்கும் அந்த புத்திசாலி ரேகை அப்படின்றது வந்து அதுவுமே ஃபுல்லா வந்திருக்கணும். full இங்க வரைக்கும், இங்க இருந்து ஆரம்பிச்சு அழகா இங்க வரைக்கும் நின்று இருக்கணும். ஆ, இந்த நானும் ரேகை புத்திசாலி. ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நின்று இருக்கணும். Okay. இந்த ரேகை மட்டும் எண்டு வரைக்கும் போயிருக்கும். ம். சரிங்களா? சிலருக்கு இந்த ரேகை ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போகும். இப்படி ம். அதுவே சிமிய ரேகை, சைமன் ரேகைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் அடிக்கிறாங்க, விவேக்கோட இடத்துல சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் தன்னை ஒரு மாதிரி கொலை சொல்லிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர். ம். அப்ப இந்த 3 ரேகை, நான் சொன்னது விதி ரேகை, இது புத்தி ரேகை, ம். இருதய ரேகை, ஆயுள் ரேகை, இந்த 3 ரேகைகள் எல்லாருக்கும் இருக்கும், ம். இருந்தே தீரணும். இதுல எங்கேயாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது சம்பந்தமான குறைகள் இருக்கும். ம். இப்ப இந்த ரேகை இருதய ரேகை பாதியா கட்டாயிருக்குன்னா அவங்களுக்கு மனோதிடம் இல்ல, ம். ரொம்ப வீக்னஸ் ஆன ஆளா இருப்பாங்க. புத்தி ரேகை இல்லாட்டினா எதையுமே புத்திசாலித்தனமா சாதுரியமா பேச முடியாது. கேள்வி ஞானம், கல்வி ஞானம், எந்த ஞானமும் இருக்காது. எதையாச்சும் ஒன்று உளறிட்டு கிடப்பாங்க, எதையுமே வந்து சாதுரியமா பேச மாட்டாங்க. இந்த ரேகை கட்டாச்சுன்னா குடும்ப வாழ்க்கை வீணா போயிடும். ம். இப்ப வந்து இந்த ரேகைகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இறைவன் படைச்சதுக்கு பிறகே நம்ம கையில அப்படி இருக்கு சார். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து காதல் முத்தினவங்க நிறைய பேர் வந்து பண்றதை நம்ம பாக்குறோம் சார். கத்தி எடுத்து நான் வந்து என்னுடைய காதலை வெளிப்படுத்துறேன்றதுக்காக அவங்களே கிழிச்சு அது ஒரு மார்க்கா மாத்துறது உண்டு. அந்த மாதிரி மாத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆமா. இருக்கக்கூடிய பலன்கள் மாறுவாங்க சார். ஆமா, வாழ்க்கை மாறும். ம். சரிங்களா? ஒருவேளை அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா அந்த ரேகை அழிஞ்சு அது திருப்பி கூடி ம். சேர்ந்து வந்துடலாம். சேர்ந்து வராட்டினா அது ஒரு பிரச்சனையா மாறும். என்ன மாதிரி பிரச்சனை வரும் சார்? அது என்ன ரேகையில அடி, இவரு பிளேட எந்த ரேகையில விட்டாரோ அந்த ரேகை அடி வாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இவர் சும்மா இருக்கிறாம இந்த ஆயில் ரேகையில அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. இவர் அடுத்ததுக்கான காரணம், மொத்த காரணம் முடிஞ்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான். அது திருப்பி கூடும் பொழுது வாழ்க்கை கூடலாம். ம். இப்ப நான் போன வாரம் கூட ஒருத்தவங்களுடைய கை ரேகை பார்த்தேன். ம். அவங்க கை ரேகையில நடுவுல கருப்பா ஒரு மாதிரி கொசம் இருக்குது. ம். நான் கேட்கிறேன், ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேங்கம்மா அப்படின்னு. தேங்காய் துருவும் பொழுது கைக்குள்ள ஏறிக்குச்சு மொத்தத்துக்கு, நல்ல தேங்காய் துருவி. ஓகேங்களா? ஐயையோ. அப்ப அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இருக்கு. ஆ. அதுக்கப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஓ, அந்த தேங்காய் திருவி பட்டத்துக்கு பிறகு அவங்க பிரச்சனை. தேங்காய் துருவிக்கு இதுக்கு காரணம் இல்லைங்க, அவங்களுடைய விஷயங்கள் இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது. வரப்போகுதுன்றது இண்டிகேட் பண்ணுது. அப்ப ரேகைகள், உள்ளங்கை ரேகைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ம். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஜோசியத்துல நான் இன்னைக்கு பார்த்துட்டேன்னா அவருக்கு 100 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது சொல்லலாம். ஏன்னா 100 வயது வரைக்கும் கிரகங்களுடைய ஓட்டங்கள் நம்மளால கணிக்க முடியும். ஆனா கை ரேகைகள் மாறிக்கிட்டே இருக்கு. ம். சில சின்ன சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ் வந்து வரும்போது தான் புரியும். ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆயில் ரேகையை பத்தி சொன்னோம் இல்லைங்களா? ஆயில் ரேகை நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும், கல்யாணம் பண்ணிடுவாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ஆயில் ரேகையில கருப்பா ஒரு புள்ளி ஏற்படும். ம். அன்னைக்கு இருந்து மெதுவா சண்டை ஆரம்பிச்சு டிவோர்ஸுக்கு போயிடும். அப்ப இந்த புள்ளி என்னைக்கு ஏற்படும்னா கல்யாணத்தன்னைக்கு இருக்காது. அதனால கரும்புள்ளிகள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கும். கைகளுக்குள்ள, ம். கைக்குள்ள எங்க மச்சம் ஏற்பட்டாலும் அந்த மச்சம் ஏற்படக்கூடிய அந்த காரகத்தை, இது வந்து மோதிரம் போடுறோம் இல்லைங்களா, மோதிர விரல்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த விரல் கீழே இது வந்து சூரிய விரல். இதுல எங்கேயாச்சும் மச்சம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அப்பாவுடைய உடல் நலம் கெட்டு போகும். ம். இப்போ வந்து கையில வரக்கூடிய மச்சம் கூட பிரச்சனையா ஆமா, இருக்குமா ஆமா. சார்? சரிங்களா? ஒவ்வொரு வரலுக்கும் அந்த மாதிரி ஒரு மச்சக்காரன் அப்படின்றதெல்லாம் பொய். ஓகேங்களா? இங்க மச்சம் மச்சம் பிரச்சனை. பிரச்சனை. இந்த வட்டத்துக்குள்ள மச்சம் வந்துச்சுன்னா அவங்க ஆ. அம்மாவுக்கு ஏதோ பெரிய ஆபரேஷன் இருக்கு போதுன்னு அர்த்தம். ம். ஒருத்தர் இந்த மச்சம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னு கேட்கிறோம். இப்போ ஒரு எனக்கு போன வாரம் ஒரு கிளைண்ட், நான் எப்பவுமே இப்பெல்லாம் கைரேகையும் சேர்த்து ஜாதகத்தையும் ஒப்பிட்டு, ஏன்னா ஜாதகத்துக்கு தான் கைரேகை வருது, ரெண்டே ஒப்பிடணும். ம். அப்ப ஒப்பிடுறப்ப எனக்கு இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும். அப்ப பாக்குறேன் ஜாதகத்துல அம்மா சந்திரன் பிரச்சனையா இருக்கு. அப்ப பாக்குறேன் இவருடைய இந்த இடத்துல பெரிய மச்சம் இருக்கு, ம். மிளகு சைஸுக்கு இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மச்சம் எப்ப இருக்குன்னு கேட்கிறேன். ம். இந்த மச்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு சார். அப்ப 30 வருஷத்துக்கு முன்னால தான் உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அப்ப இருந்து எங்க அம்மாவுக்கு மனநோய் ஆயிடுச்சு, ம். அவங்களா பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல உட்காந்து அப்படின்றாரு. அப்ப எந்த இடத்துல மச்சம் ஆயிருக்கும் அந்த ஐட்டம் காலி ஆயிரும். அப்ப இந்த விரலில் மச்சம் இருந்தால் அவமானங்கள், இல்லைன்னா காதல் சம்பந்தமான அவமானங்கள் ஏற்படும். இந்த விரல் தான் வந்து நம்மளுடைய கௌரவத்தை குறிக்கிறது. இந்த விரல் எங்கேயாச்சும் மச்சம் இருந்துச்சுன்னா ஊருக்கே தெரியற அளவுக்கு அவமானம் ஆயிடும், கௌரவ குறைவு, ஊரை விட்டு ஓடி போயிடுறதுலாம் இந்த மாதிரி மச்சம் இருக்கிறதா. உடனே உங்க பிள்ளை உங்க கையெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த விரல்ல வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு இந்த விரல்ல மச்சம் வருது. நிறைய பேர் குழந்தைக்காக ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட கையில விரல பார்த்தீங்கன்னா அந்த விரல்ல எங்கேயாச்சும் இடத்துல மச்சம் புள்ளி இருக்கும். அந்த புள்ளி மறையும் பொழுது குழந்தை பிறப்பு கிடைச்சிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அப்ப இந்த விரல் வந்து சனி விரல். இந்த சனி விரல்ல ஏதாச்சும் மச்சம் வந்துச்சுன்னா வேலையில ஏதாச்சும் பிரச்சனை வரும். அப்ப இந்த 3 ரேகைகள் முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த 3 ரேகைகள்ல ஏதாவது வெட்டு, தழும்பு, கட்டு கிட்டு, இப்ப வந்து என்னன்னா உடுக்கை ரேகை, இன்ட்டு குறிகள், சங்கு குறிகள், வளைக்குறிகள், இது மாதிரி குறிகள்லாம் இருந்துச்சுன்னா சுருள், சுழல், சங்கு, மேரு, தானியம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா யோகம்னு சொல்றாங்க. அப்படிலாம் எந்த யோகமும் கிடையாது. அது வந்து எப்படி ஜோசியத்துல வந்து யோகம் அப்படி இப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டசாலி, அடிச்சு தூக்கும், பெரிய ஆளாயிரம், கோடீஸ்வர யோகம், அதிர்ஷ்டசாலி அப்படி இப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி கைரேகைகளும் இதே மாதிரி உருட்டுகள் நிறைய இருக்குது. எதுவுமே யோகம் கிடையாது. இந்த லைன் எல்லா லைனும் ப்ராப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கு ஒரு நீட்டா இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அது எங்கேயாச்சும் அடி விழுந்திருக்கு, என்ன குறியீடுகள் நடுவுல வந்து மாட்டினாலும் சிக்கிடுச்சுன்னா சின்ன பண்ணந்தான்றது புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 3 ரேகைகளும் அழகாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்கிற நடுவிரல், இதான் சனி விரல். இந்த சனி விரலுக்கு நேரா ஒரு லைன் வருங்க. சிலருக்கு இங்க இருந்தே ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போகும். அப்ப கீழ இருந்தே ஆரம்பிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்தே ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுதுன்னு அர்த்தம். சிலருக்கு பாதியில இருந்து ஆரம்பிக்கும், பாதி வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கான், அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டான்னு அர்த்தம். சிலருக்கு பாதியில ஆரம்பிச்சு இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்ப அவனோட வாழ்க்கைக்கு ரொம்ப கரடு முரடா நிறைய பேருக்கு லைனே இருக்காது. அவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கரடு முரடா இருக்கு பாத்தீங்களா, அவன் வாழ்க்கையில போராடி மேல வருவான். அந்த லைன் போராடி மேல வந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அது மேல வரைக்கும் போச்சுன்னா எப்படியா ஜெயிச்சிருவான். இந்த விரலுக்கு கீழே கோடு இருந்துச்சுன்னா அவர் அரசு உத்தியோகமோ அல்லது சொந்த தொழில பார்ப்பாரு. இந்த விரலுக்கு கீழே கோடு இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப ஆட்டிடியூடாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஆரோக்கியமாகவும் லைன்ல இருப்பாரு. இந்த லைனுக்கு கீழே கோடு இருந்துச்சுன்னா இவர் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய பணி, பணம் சம்பந்தப்பட்ட பணியில். இந்த பக்கம் கோடு இருந்துச்சுன்னா ஐடி, பேங்கிங்ல எல்லாம் இருப்பாங்க. இந்த கோட்டுக்கு உள்ள ஒரு கோடு வரும், அது செவ்வாய் ரேகை. அந்த கோடு இருந்துச்சுன்னா கடன் சார்ந்த விஷயங்களை மாட்டிக்குவாங்க. இங்க இருந்து ஒரு கோடு வரும், இது செவ்வாய் ரேகை தான், கடன்ல மாட்டிக்குவாங்க. இந்த கோடு இங்க வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க புத்தி ரேகை எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு கேட்டீங்க இல்லைங்களா, இங்கேயே நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கீழே வரைக்கும் இங்க வரைக்கும் எனக்கு சந்திரமேடு, இந்த இடம் பேரு இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா அவங்க ஐடி, மீடியா, பேங்கிங், வெளிநாடு, உணவு, டிரான்ஸ்போர்ட், சந்திரனுடைய தொழில்கள், சந்திரனுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல பாசிட்டிவ் போயிடுவாங்க. அப்ப இந்த ரேகைகள், இப்ப நான் சந்திரமேட்ல வரக்கூடிய ரேகை அழகா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகி சந்திரமேட்டுக்குள்ள வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வெளிநாட்டுல போய் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ரேகை இருதய ரேகை அப்படியே போய் குருவை தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்டை தொடுதுன்னா பிரச்சனை இல்லை. அழகா போய் தொட்டுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போய் அங்க அடி வாங்கி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி முட்டி திரும்பி நின்னுச்சு அப்படின்னா அங்க பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். சார், நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு கோட் அமைப்பும் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்குரிய டிராவலிங் அமைப்பும் என் கையில இருக்கு சார். ஒரு கை நல்லா இருக்கு, இன்னொரு கை நல்லா இல்ல. எந்த கையில இருக்கு? ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையும் அந்த பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு பொதுவா அப்படி சொல்றாங்க இல்ல, ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையும் பார்க்கணும். ரெண்டு கையில ஒண்ணுல இல்லாத ஒண்ணுல சொல்லி கொடுத்துரும். அப்ப சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கை நல்லா இருக்கும், ஆனா இந்த கையை பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃப் பிரச்சனை இருக்கும், கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கையில மட்டும் மச்சம் வரும், இந்த கை கிளீனா இருக்கும். நம்ம இந்த கையை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவோம், இந்த மச்சம் வந்ததுக்கான வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப விரல்கள் மச்சம் வரக்கூடாது. அப்படி மச்சம் வந்துச்சுன்னா அது சம்பந்தமான பிரச்சனை மாட்டீங்க. சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விரல்ல மச்சம் வந்துடும். ஒருத்தருக்கு 35 வயசு இருக்கும், இந்த விரல்ல மச்சம் இருக்கும், மோதிரம் போடுற விரல்ல. சின்ன வயசுல அப்பா இல்லையானா, ஆமா சார் அப்பா வந்து சின்ன வயசுல வெளிநாட்டிலே இருப்பாரு, இப்பயும் வரதில்லை, அவர் நான் தனியா அப்ப இருக்கிறேன். அவ கடைசி வரைக்கும் அன்பு அவருக்கு கிடைக்காம போயிருக்கு. சிலருக்கு போன வருஷம் தான் மச்சம் உற்பத்தியா இருக்கு, அப்ப அவங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப சிம்பிள். அப்ப உங்களுடைய ஜாதகம் என்பது கணிதம் எல்லாம் பண்ணணும். அதுல வந்து வாக்கியம் இருக்கா, திருக்கணிதம் இருக்கா, 6 மாசம் கழிச்சு சனி போயிடுச்சு, 1 வருஷம் கழிச்சு சரி போயிடுச்சு, ஆளுக்கு ஒரு ஜோசிக்காரங்க உங்களை போட்டு குழப்புவாங்க. ஆனா கைரேகை என்பதை யாரும் உங்கள்கிட்ட குழப்பவே முடியாது. அப்ப உங்க கைரேகை உங்களை நீங்களே திருப்பி பார்த்துக்கிட்டு எந்த லைன் எங்க போகுது, லைன்கள் அழகா இருக்கா. சிலர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கும், கொஞ்சம் கைகள்ல காப்பு காய்ச்சிருக்கும், அது அசிங்கம்லாம் இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. நான் சொல்றது ரேகைகள் அழகாக நீட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப சாஃப்டான கையா இருக்கும், அப்படியே தொட்டா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், அதுலயே பாத்தீங்கன்னா மண்வெட்டியை வச்சு குத்தி கோர்த்த மாதிரி இருக்கும், அது வேஸ்ட். நம்மளுக்கு அழகா இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க, ஒரே ஸ்ட்ரோக்கா இருக்கும், கச்சப்பச்செல்லாம் இருக்கக்கூடாது. பல்லு சக்கர மாதிரி, ரேகை மாதிரி அப்படியே அடுக்கடுக்கா ஓடு அடுக்கின மாதிரியா இருக்கும் ரேகை. அப்புறம் தீவு தீவா கனெக்ட் பண்ணி செயினை படுக்க இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் தப்பு. அப்ப ரேகைகள் அழகாக இருந்தால் சரி. அதுக்கப்புறம் இந்த அங்குலாஸ்திகள்ல இருக்கக்கூடிய குறியீடுகள் 11 குறியீடுகள் வரைக்கும் இருக்கு. மேரு, தானியம், சுழல், சங்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த அங்குலாஸ்திகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரேகை, இந்த விரல்கள் பலமானதுன்றதை காட்டுது. இப்ப இந்த இதுல வந்து அங்குலாஸ்தியில வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் பலமா இருக்குன்னு அர்த்தம். எப்படி ஜாதத்துல சுக்கிரன் பலமா இருந்தா திருமண வாழ்க்கை பாதிக்குமோ, இவருக்கும் அந்த வாழ்க்கை பாதிக்கத்தான் செய்யும். ஆனா திருமணத்தினால் அந்த சுக்கிரனால சில நன்மைகளும் நடக்கத்தான் செய்யுது, அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பொதுவா கைங்கிறது உங்களுடைய வாழ்க்கை குறிப்பிடுவது. நான் எப்படி சொல்லிட்டேன், ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. மொத்தம் 7 கிரகங்களை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்றேன்னு சொல்லிட்டேன். இதை நீங்களே பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த விரல் கீழே ஒரு பெரிய கோடு இருக்கு, வெட்டு இருக்குது, தழும்பு இருக்குது, அப்ப இது குரு விரல்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா.
நீங்க வந்து சிம்பிள், நீங்க வந்து எனக்கு மறந்து போச்சு சார் அப்படின்னா கூகுள்ல கைரேகை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ரேகை பேர் வந்துடும். இது குரு ரேகையா, குரு ரேகைக்கு கீழே ஏதாச்சும் ஒரு புள்ளி இருக்குன்னா நீங்க கூகுள்ல குருவின் காரகங்கள்னு சர்ச் பண்ணுங்க, அதுல போட்டிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகேங்களா? அப்ப ரொம்ப ஈஸி தான் ஜோசியம். கைரேகை அதோட ஈஸி. இதை பாக்குற எல்லாருமே வந்துட்டு கைரேகை நிபுணராகவும் அடுத்த ஜோதிடராகவும் கண்டிப்பா மாறிடுவாங்க சார். இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து சார் நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு வந்து நாங்க கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, இருந்தாலும் வந்து இதை நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி. நம்பாதீங்க, அவ்வளவுதான். நம்பணும் எனக்கு என்ன அவசியம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வேறவங்கள மாதிரி நான் நம்புறதுக்காக மெனக்கறதெல்லாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்க. ஜோசியத்தை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.